படுத்துருக்க ஸ்டைல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இங்க வேற யார் தங்க பிள்ளை? பக்கத்து தோட்டத்து நாய் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாரும் ஃப்ரெண்டு எனக்கு. போன ஜென்மத்தில் நானு இந்த ஜென்மத்திலே நாய் படாத பாடுபடுத 4வது பொட்ட பிள்ளையா பிறந்து. போன ஜென்மத்துலேயும் நாயா பிறந்திருப்போம் போல. அதான் 4வது பொட்ட பிள்ளையா பிறந்து நாய் படாத பாடுபடுறேன். இருந்தாலும் எனக்கு டைகர் நாய் எல்லாமே, நாய் மாடு குட்டி விலங்குகள் மேலே தான் எனக்கு ரொம்ப பிரியம். எப்படி சொல்கிறதுனா, அது விலங்குகள்னு சொல்ல மாட்டேன். மனிதனை விட எனக்கு மிருகத்தை தான் ரொம்ப பிடிக்கும். மிருகங்கிறத விட இவர் கால பைரவரும்பாங்களா, இந்த பைரவர், அப்புறம் கோமாதா, குலமாதா, செம்பரியாடு, வெள்ளாடு, இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் சின்ன பிள்ளையிலேருந்தே. ஆனால் எனக்கு நானே அன்னாடங்காட்சி, அதனால் எனக்கு ரொம்ப வளர்க்கணுன்னு ஆசை தான் இருக்குது. ஆசையை மட்டும்தான் வச்சுருக்க முடியுது. அதனால் நான் சும்மா இந்த தெருவில் இருக்க நாய், யார் நாய் வந்தாலும் நான் ஏதாவது ஒன்று போடுவேன். அதே மாதிரி என் கூட கடி நாய் கூட சேர்ந்து கொடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் ஏதோ போன ஜென்மத்தில் நாயாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் அது கடிக்கும், அது வெறி நாய் அப்படி இப்படிம்பாங்க. இருந்தாலும் நான் என்கிட்ட வாழாட்டிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூப்பிட்டா அது ஏதோ எனக்குள்ள ஒரு ராசி இருக்குது. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கண்டுப்பாக்கி போட்டுருவீங்க. அப்புறம் எனக்கு என்ன கடிச்சிடும். ஏன்டா அந்த மக்கள் அவ்வளோ மோசமானங்க. அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.